மக்களே, மிஸ்டர் குடன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சச்சின் படத்துல வந்து வடிவேலு ஒரு கரெக்டான ஒரு டயலாக் சொல்லுவாங்க. "என்னடா நீ கிட்டக்க வர 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 மறைஞ்சுக்கிட்டே வரம்பாங்களா?" அந்த மாரி தான் வந்து பாகிஸ்தான் நெலைம இருக்கு. தள்ளி இருந்து பார்க்கும்பொழுது ஒரு நல்ல ஒரு நாடு மாரி தெரியும். ஆனா கிட்டக்க வர வர பார்த்தீங்கன்னா, உள்ள ஒண்ணுமே இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல அந்த நாடு வந்து கரையா மாறி வந்து அதாலேயே அரிக்கப்பட்டுக்கிட்டு இத நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம கடந்த வீடியோல பார்த்தோம். எப்படி அசிம் முனீரும், ஷபாஸ் ஷெரீஃபும் வந்து அங்க போய் ட்ரம்ப் முன்னாடி வந்து பிச்சை எடுத்தாங்க. ஆ முதலீடு பண்ணுங்கங்கிறது. அதுக்கு வந்து இப்போ ஒரு உதாரணமா ஒரு காரியம் நடந்திருக்கு. அங்க உள்ள அந்த செனட்டர் ஹவுஸ் பாகிஸ்தான்ல இருக்க ஒரு அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க லோக்சபா மாரி. அங்க வந்து ஐமல் வாலி கான் ஒரு நபர். அவர் வந்து ஒரு செனட்டர். அவரு வந்து இந்த ஒரு வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். किस हैसियत से हमारा चीफ ऑफ द आर्मी स्टाफ बाहर घूम रहे और ब्रीफकेस में रेयर यार व्हाट जोक। ये मजाक था। वो तस्वीर जिसने भी देखी, कौन सा चीफ ऑफ द आर्मी स्टाफ ब्रीफकेस में रेयर अर्थ मिनरल लेके जाएगा, और वो मुझे एक बेहतरीन ब्रांड स्टोर लग रहा था जिसमें एक मैनेजर खड़ा बड़ा खुशी खुशी देख रहा था। एक दुकानदार बायर को कह रहे कि आ जाओ मेरे पास बड़ी अच्छी चीज है, ये खरीद लो। தெரிஞ்சிருக்கும். அவரு வந்து அவங்க நாட்டு பிரஜை. அதாவது அவங்க நாட்டு முக்கியமான தலைவர். அதாவது அசீம் முனிரையும், ஷபாஸ் ஷெரீப் பார்த்து கேட்கிறார்ன்னா, இவரு வந்து ஒரு சேல்ஸ்மேன் மாரி அங்க போய் வாங்கிட்டு இருக்காரு. அ ட்ரம்ப் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துல வந்து ஷபாஸ் ஷெரீப் வந்து மேனேஜர் மாரி நின்னுகிட்டு இருக்காருங்கிறத வந்து அவங்க இதுலயே வந்து அப்பர் ஹவுஸ்லயே வந்து கிண்டலா சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ் ஸ் அசீம் முனீர் பார்த்தீங்கன்னா, ஒரு சேல்ஸ்மேன் தான் இருப்பாரு. சொல்லப்போனா அந்த பிஎம் ஷெபாஸ் ஷெரீப் பார்த்தீங்கன்னா வந்து, அவரு வந்து வெறுமனே கை நாட்டு பிஎம். அதாவது நான் அவர் படிப்பு எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்ல வரல. கை நாட்டு எந்த சென்ஸ்ல சொல்றேன்னா, அவருக்கு வந்து வெறுமனே ரப்பர் ஸ்டாம்ப் இல்ல சிக்னேச்சர் பிஎம் தான் வச்சிருக்காங்க. பேருக்கு ஒரு பிஎம். அங்க முடிவு எடுக்கிறத பார்த்தீங்கன்னா, ராணுவ தலைமை தான். அசீம் முனீர் தான். எப்பவுமே ராணுவ தலைவர். இந்த தடவ பார்த்தீங்கன்னா, அசீம் முனீர். இதுக்கு அவருக்கு வேற ஒரு ஃபீல்ட் மார்ஷல் பட்டம் வேற. முக்கியமா இந்த ஆப்பரேஷன் சிந்தூர ஒட்டி பார்த்தீங்கன்னா, அவரு அங்க போய் அமெரிக்கால போயிட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்து சோறு போட்டு உண்மையிலேயே எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயங்க. எப்படிங்க ஒரு நாடால இப்படி இருக்க முடியும்? அவங்களோட அ எவ்வளவு மோசமான நிலைமையிலயும் அந்த கீழ விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டலங்கிற ஒரு கணக்கா தான் அந்த நாட்டுல இருக்க எல்லாரும் நடந்துக்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, நாட்டோட தலைமை அசீம் முனீர சொல்லப்போனா அவர் ராணுவ ஜெனரல் அவரு. ஆனா அவரு வந்து அரசியல் முடிவு, அங்க உள்ள பொருளாதார முடிவு எல்லாத்தையும் தலையிப்பாங்க. அதனால தான் வந்து அந்த பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா வந்து ராணுவ பிடியில இருக்கு. அதனால தான் அவங்க இன்னும் முன்னேறாம இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அங்க உள்ள பிரச்சனைகள் வந்து சொன்னீங்கன்னா, அத பத்தி நான் ஒரு பாட்காஸ்ட் போடலாம். போய்க்கிட்டே இருக்கும். அங்க உள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்ல பாகிஸ்தான் ஒண்ணு திவாலாகும். இல்லன்னா வந்து இந்த நேபாள் மாரி வந்து உள்நாட்டுல கிளர்ச்சி நடக்கிறதுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் கிடையாதுங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் சிந்தூர். இந்த வருடம் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோமே, பாகிஸ்தானோட நிலைமை என்ன? ஆப்பரேஷன் சிந்தூர். நம்ம நடத்துன அந்த வெற்றிகரமான ஆப்பரேஷன். கிட்டத்தட்ட அவங்கள நிர்மூலமாக்கிச்சுன்னே சொல்லலாம். இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, நாங்க பல இந்திய விமானத்த வந்து சுட்டுட்டோம். போர் விமானத்த. பல இத சுட்டுட்டோம். பல ஏவுகணை தடுத்துட்டோம். அங்க இந்தியால பெரிய சேதம் அப்படி இப்படின்னு சொல்லப்போனா, அவங்க தோல்விய எனக்கு தெரிஞ்சு கொண்டாடின ஒரே நாடு அவங்க தான். இந்த அஃப்ரிடி வந்து ஊர்வலமா போயிருப்பாரு பஸ்ல. நம்ம பார்த்திருப்போம் அந்த காணொளிலாம். ஒரு தோல்விய ஒரு போர்ல தோத்த ஒரு நாடு என்னைக்காவது கொண்டாடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒண்ணு வடகொரியால நடக்கும்னு நெனைக்கிறேன். நார்த் கிம் ஜாங் உன் வந்து எது நடந்தாலும் வந்து கிம் ஜாங் உன் நான் தான் வந்து பெரிய ஆள், நான் தான் கடவுளுங்கிற ஒரு பிம்பத்துல வாழ்றாங்களோ, அந்த மாரி இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு பியூட்டின்னா, அத வந்து மக்கள் யாரும் அங்க நம்பல. அதுதான் கொடும. அட்லீஸ்ட் வடகொரியாவது சில மக்கள் அவங்க நம்பலாம். அ 2வது பார்த்தீங்கன்னா வந்து, இத ஏன் ஆப்பரேஷன் சிந்தூர் நான் சக்சஸ்ன்னு சொல்றேன்னா, ஒண்ணு நம்ம ஜெயிச்சதுக்கான காரணம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில அமெரிக்கா கிட்டத்தட்ட $500 மில்லியன் கடன். எதுக்குன்னா, அவங்க உள்ள இந்த ஏர் பேஸ்ல நம்ம நடத்தின அட்டாக் வந்து நெறைய டேமேஜஸ் இருக்கு. அத ரிப்பேர் இப்ப தானே வந்து நீ அட்டாக்டே ஆவல சொன்ன. நாங்க தான் அட்டாக் பண்ணோம். நாங்க இந்தியாவோட மிசைலே வரல. அப்படி இப்படின்னு பேசிட்டோம்னா, எதுக்கு உனக்கு 500 மில்லியன்? இதே வந்து இத மறுபடியும் ப்ரூவ் பண்ணது நம்மளோட அந்த ஆப்பரேஷன் சிந்தூரோட அந்த ஒரு அக்யூரசிய. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பிஓகேல நடக்க பிரச்சனை. உள்நாட்டு மக்களே அவங்க கைவிட்டுட்டு பிஓகேல எந்த ஒரு சலுகைகள் அங்க உள்ள கரண்ட் கிடையாது. இன்னும் அது வந்து பின்தங்கிய நாடா தான் இருக்கு. வளர்ச்சி பாதையை நோக்கி போவே இல்ல. அதனால அந்த நாட்டுல உள்ள பிஓகே அந்த பகுதியில வந்து உள்நாட்டு லெவல்ல கிளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்பு. அடுத்து பலூச்சிஸ்தான்ல ஒரு பிரச்சனை.
அவங்கள உள்ள குரூப்குள்ளே வந்து பாகிஸ்தான் ஆர்மிக்கு எதிரா சண்டை போடுறது, அவங்களே தாக்கிக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பொருளாதாரம், அப்புறம் வேலையின்மை இதெல்லாம் வந்து மறுபடியும் தாண்டவ பிச்சு ஆடுறது. இதுல இன்னொன்னு முக்கியமான விஷயம், இந்த பலூச்சிஸ்தான்ல வந்து வெறும்னா ஒரு குரூப் இல்லங்க. மொத்தம் 3 குரூப். ஒண்ணு பார்த்தீங்கன்னா வந்து டிடிபி, தெஹ்ரீக் தெஹ்ரீக் இ தாலிபான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்கேபி, இஸ்லாமிக் ஸ்டேட் கொராசன் ப்ராவின்ஸ். அடுத்ததா பார்த்தீங்கன்னா வந்து பிஎல்ஏ ஆஃப் கோர்ஸ். பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி. ஸோ இந்த 3 குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அங்க உள்நாட்டுல வந்து பயங்கரமான ஒரு சண்டைய வந்து அவங்க நாட்டு ஆர்மிக்கு எதிராவே நடத்திட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே தெரியும் இந்த ஸ்கைபர் பக்துர்வாரா இந்த பகுதியில வந்து நடத்த இந்த ஏர் ஸ்ட்ரைக்கு கிட்டத்தட்ட 17 பேரு அ டெரரிஸ்ட் அந்த டிடிபியோட டெரரிஸ்ட் செத்ததா வந்து பாகிஸ்தான் ஆர்மி கிளைம் பண்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நெறைய பேரு சொல்ற கூற்று என்னன்னா 3 வயசு குழந்தை. பாகிஸ்தான்ல நாட்டு பிரஜை தான் வந்து இதுல அதிகமா கொல்லப்பட்டிருக்கதா வந்து அந்த நாட்டு மக்கள் சொல்றாங்க. அங்க உள்ள மீடியா சுதந்திரம் தெரியும். அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் பிரச்சனை. அதுக்கப்புறம் அங்க உள்ள அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ங்கிற வார்த்தைக்கே இடம் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு நாடு தான் பாகிஸ்தான். இது பத்தாக்குறைக்குன்னு தான் இப்ப போய் வந்து அவர் அந்த மினரல்ஸ், ரேர் எர்த் மினரல்ஸ வந்து நாங்க ஏற்றுமதி பண்றோம். நீங்க எவ்வளவு வேணா எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம வந்து நாங்க உங்களுக்கு இது வந்து $1 ட்ரில்லியன் மேல ரிசர்வ் இருக்கு எங்ககிட்ட. அப்படி இப்படின்னு வந்து அசிம் முனீர் வந்து உண்மையிலேயே சேல்ஸ்மேன் மாரி தான் அவர் பண்ணிட்டு இருப்பாரு. பக்கத்துல பார்த்தீங்கன்னா, அவர் மேனேஜர் மாரி நின்னுட்டு இருப்பார் ஷெபாஸ் ஷெரீப். அது போக அது போதாக்குறைக்கு இப்ப டர்க்கிக்கு வேற வந்து அவங்க 1000 ஏக்கர் லேண்ட் குடுக்குறதாவும், அவங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் இல்லன்னா வந்து ஃபேக்டரி கட்டுறதுக்காக வந்து அவங்க ஒத்துழைச்சு அ பண்ண போறதா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இ இவங்க நெலைம வந்து நாளுக்கு நாள் வந்து மோசமாயிட்டு தாங்க இருக்கு பாகிஸ்தான் பத்தி. இதுக்கு மேல வந்து நான் பாகிஸ்தான் பத்தி வீடியோ போட வேணாம்னு இருக்கேன். ஏன்னா, அது என்னதான் வந்து ஒரு கண்ட்ரியா நேம் எடுத்தாலும், ஜியோ பொலிட்டிக்கல்ல அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஸ்ட்ரென்த் எங்க குறைஞ்சது? ஸ்ட்ரென்த்தே கிடையாது. நம்ம நல்லா உத்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்களோட முக்கியமான வளர்ச்சியே பார்த்தீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு தான். அவங்க முக்கியமான நோக்கம் என்னதுன்னா, இந்தியா எதிர்ப்பு. இந்தியாவ எதிர்த்து தான் வந்து அந்த நாடே இருக்கு. அவங்களோட முக்கியமான கொள்கை. முக்கியமா அவங்க பார்த்தீங்கன்னா, பள்ளி பருவத்திலேருந்து அவங்க மேல விதைச்சு இந்தியர் வெறுப்புனாலே ஒரு நாடு வளர்ந்திருக்குன்னா, அது பாகிஸ்தான் தான். அதுல என்ன கொடுமைன்னா, அவங்க இன்னும் வளரவே இல்ல. அந்த ஒண்ணுனாலேயே வந்து அவங்க பின்னோக்கி போய்க்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா. அவங்க இப்போ இல்ல எப்போனாலும் அந்த நம்மளோட மீறி வளரவும் முடியாது. அதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது.